ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு நம்ம சகோதரர் ரூபன் எப்ரேசர் வந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் சூப்பராக இருக்கும் பிரதர். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம் பிரதர். ஒவ்வொரு கேள்விகளும் அந்த ஜனங்க கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த எக்ஸ்பிளனேஷன் ஸ்பிரிச்சுவலாக நம்ம எடுத்துக்க வேண்டிய உண்மையான சத்தியத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத பார்க்கும்போது இன்னும் நிறைய ஜனங்க கேள்வி கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பிரைஸ் லார்ட். க்ளோரி டு ஜீசஸ். அதெல்லாம் நம்ம யூஸ்வலாக நான் சொல்கிற மாதிரி 200% க்ளோரி டு ஜீசஸ் ஃபார் தேட். ஓகே பிரதர், இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின்லேருந்து இது ஆரம்பிக்க போகிறோம்? இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஓகே, பிரைஸ் லார்ட். ஒன்ஸ் அகெயின் உங்கள் இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 எபிசோட்ஸை பற்றி ஒரு சின்ன 38 எபிசோட் நம்ம பிலீஃபை பற்றி பார்த்தோம். பிலீஃப் தான் எல்லாமே அப்படிங்கிறத நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம். இந்த பிலீஃப் எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகப்படுது அதை பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்த எபிசோடில் எப்படி இந்த சயின்டிஃபிக் ஏத்திஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான கொஷின் நம்ம பல எபிசோட்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தார். அதை தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம ப்ரைமரியாக அந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம எவல்யூஷனாக ப்ரைமரியாக அட்ரஸ் பண்ணுறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நிறைய விதமான நாத்திக கொள்கைகள் இருக்குது. மல்டிபிள் ரீசன்ஸ்னால அவங்க வந்து ஏத்திஸ்டாக மாறுறாங்கிறதுக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. அதில் ஒரு நம்பிக்கை தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம்ங்கிறது. இந்த பர்டிகுலராக இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம் மட்டும்தான் நம்ம இந்த அக்ராஸ் தி எபிசோட் அட்ரஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ என்னென்னா, ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்கள் வந்து எவல்யூஷன் அட்ரஸ் பண்ணுறீங்க, எவல்யூஷன் தப்புன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் ரைட்டு, நான் ஏன் பைபிளை பிலீவ் பண்ணணும்? ஓகே, அதாவது அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்த தப்புன்னு சொல்கிறீங்க, உங்கள் நம்பிக்கையை நான் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க ரைட்டு, அது சயின்டிஃபிக் நம்பிக்கைங்கிறது, சயின்டிஃபிக் ஏத்திசம்ங்கிற நம்பிக்கையை தப்புங்கிறீங்க, பைபிளையும் கிறிஸ்துவையும் நான் எதுக்கு பிலீவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கொஷினாக இருந்தது. ஸோ இந்த கேள்வியை தான் வேறு வேறு டைமென்ஷன்லேருந்து இன்றைக்கி நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸ்டார்ட்லேயே பல இந்த இனிஷியல் ஃபஸ்ட்டு எபிசோட்ஸ்லேயே ஒன்று பார்த்துருப்போம். என்னென்னா, ட்ரூத்துன்னு நம்ம சொல்கிறோம், சத்தியம் அப்படின்ட்டு. ட்ரூத்தை டெஸ்ட் பண்ணலாம், சத்தியத்தை டெஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஒருவேளை ஒரு பிலீஃபில் நீங்கள் எதையுமே டெஸ்ட் பண்ண முடியலன்னா அது ட்ரூத்தாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ரைட்டுங்களா? ரைட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. பவுல் வந்து எஃபேசஸ்ன்ற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து காஸ்பிளை ப்ரீச் பண்ணுறாரு. அங்கே ஒரு பெரிய ஒரு நிறைய வாக்குவாதம்லாம் அது. ஆமாம், ஜனங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதம். அப்போ ஒருத்தர் சொல்லுவார், அங்கே அவங்க மேஜராக அவங்க ஒர்ஷிப் பண்ண அவங்களோட அந்த பீப்புளோட இருக்க நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா, ஏட்ரிமிஸ் அப்படின்ற ஒரு தேவதை. அவங்களோட மித்து என்னென்னா, வானத்திலிருந்து இந்த ஏட்ரிமஸோடைய சிலை விழுந்தது, அதனால நாங்கள் நம்புகிறோம். இதுதான் அந்த ஊரில் இருக்குன்னா மனுஷங்களோட நம்பிக்கை, அந்த ஜனங்களோட நம்பிக்கை. இதை எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க? எதுவுமே இல்லையே, எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது. டெஸ்ட்டே நீங்கள் இதை பண்ண முடியாது. ஒருவேளை ஏதோ எந்த நம்பிக்கை வேணா இருக்கட்டும், இந்த நம்பிக்கையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வேர்ல்டு வியூன்னு சொல்கிறோம். ஓகே. ஃபிலாசபிக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா இதுதான் வேர்ல்டு வியூன்னு சொல்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஒரு பிலீவர், கடவுளை நம்புகிறவர் வானத்தை பார்த்தாருன்னா, இந்த வானங்கள் எப்படி அழகாக ஆண்டவர் படைச்சிருக்காருன்னு சொல்லுவார். ஆமாம், இதுதான் ஒரு வேர்ல்டு வியூ. அவர் லைஃப்பில் எடுக்கிற முக்கால்வாசி டெசிஷன்ஸ் இந்த வேர்ல்டு வியூ பேசிஸ்லாம் அவர் எடுப்பார். ரைட்டுங்களா? ஒருவேளை ஒரு நாத்திகர் வந்து வானத்தை பார்த்தா எப்படி இந்த ஸ்டார்ஸ்லாம் ஒன்றுனா சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற கண்ணோட்டத்தை தான் அவர் பார்ப்பார். அது ஒரு கேள்வியோட பார்ப்பார். அதுதான் அவருடைய வேர்ல்டு வியூ. ஓகே. ஒருவேளை ஒரு வேர்ல்டு வியூவை நீங்கள் டெஸ்ட்டே பண்ண முடியல அப்படின்னா அது உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து 2 அப்ஜெக்டிவ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, எவல்யூஷனரி ஏத்திசம் தப்புன்னு சொல்கிறோம். அதுக்கு தான் நம்ம கிராஸ் தி எபிசோட்ஸ் நிறைய ரீசனிங் சொல்லிட்டு இருக்கோம். 2வது வந்து பார்த்திங்கன்னா, அதோட நிப்பாட்டினா நம்மளுடைய ஓவரால் அப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் ஆகாது. சத்தியத்தை பற்றியும் சொல்லணும். ஒரு விஷயம் நம்ம பொய் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம். அதே ஜனங்களுக்கு எது உண்மை எது சத்தியம்ன்றதையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஒரு சைட் ஆஃப் தி காயின் நம்ம வந்து அதில் இருக்க பிள்ளைகளும் அதில் அந்த நம்பிக்கையில் இருக்க எரர்களை சொல்லணும். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சயின்டிஃபிக் ஏத்திசம் இருக்க இஷ்யூஸ். இன்னொரு சைட் ஆஃப் தி காயின் எது சத்தியங்கிறதையும் சொல்லணும். கரெக்ட். ஆக்சுவலாக இந்த ஏத்திசம் பேசுகிறவங்க எல்லாருமே
அவங்க சைடுல இருக்கிற அந்த பார்வையில சொல்றாங்க. அப்போ ட்ரூத் எதுன்றத அவங்க யாருமே அட்ரஸ் பண்றதே கிடையாது. நம்ம சைடுல இருக்கிற ட்ரூத்தையும் சொல்லிக் குடுக்கணும். ட்ரூத்தையும் சொல்லணும். அப்பதான் அது ஒரு முழுமையாகும் நீங்க சொன்ன மாரி. சூப்பர். ஸோ நம்ம வேர்ல்ட் வியூ நம்ம எப்படி சொல்றோம்னா, பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூன்னு சொல்றோம். ம். பைபிள் அடிப்படையா இருக்கிற நம்ம நம்பிக்கை, விசுவாசம். இத எப்படி நீங்க டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காட் இருக்கிறாருங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு நெறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஓகே. அந்த பாராமீட்டர்ஸ வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணலாம். ஒருத்தர் உயிரோட இருக்காருங்கிறதுக்கு எப்படி ஒரு பிளட் இருக்கு ஃபங்ஷன் ஆகுது. ஒரு பல்ஸ் செக் பண்ணுவாங்க. அவங்க இசிஜியோட செக் பண்ணுவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள். ஆமா. ஆமா. இப்ப நான் நீங்க சொன்ன மாரி அழகா சொன்னீங்க. ஒருத்தர் உயிரோட இருக்காருங்கிறதுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கன்னா, பல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து தொட்டா அவங்களுக்கு உணர்ச்சி இருக்கா? கண்ண தொறக்குறாங்களா? பாடி ஃபங்ஷன்ஸ்லாம் ஆகுதா? அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டா ஒரு உயிரோட இருக்காருன்னு சொல்றோம். அதே மாரி காட் இருக்கிறாருங்கிறதுக்கு பைபிளே நெறைய டெஸ்ட்ட சொல்லியிருக்கு. பைபிளே சொல்லிக் குடுத்துருக்கு. பைபிளே சொல்லிக் குடுத்துருக்கு. சூப்பர். உண்மையிலேயே அதிசயமா இருக்கும் ஆக்சுவலி. இத வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம் இத சொல்லல. மெய் தேவன டெஸ்ட் பண்றதுக்கு பைபிளே பாராமீட்டர் செட் பண்ணி குடுத்துருக்கு. நீங்க சொல்லும்போது தான் பிரதர் இது எனக்கு புரியவே வருது. ஓகே. நான் இருக்கிறதுக்கு அடையாளம் இதெல்லாம் இருக்கு. இத நீ பாரு அப்படின்னு காடே சொல்லிக் குடுத்துருக்காரு. அவரே என்ன டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்றாரு. ஆமா. ரொம்ப அருமையான விஷயம். அதுல ஃபர்ஸ்ட் பாராமீட்டர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட் உயிரோட இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு அந்த பல்ஸ பிடிச்சு பார்ப்பாரோ, அது மாரி ஒரு 4, 5 விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா நம்ம பார்க்கிறது. தி அட்ரிபியூட் ஆஃப் ரிவீலிங் த ஃபியூச்சர். இத நான் எங்க இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, நீங்க பாருங்க ஏசாயா 41:23ல பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். இத ஆண்டவரே சொல்றாரு. ஆண்டவரே சொல்லியிருக்கிறதான ஒரு விஷயம். இது ஆண்டவரே சொன்னதான விஷயம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பின்வரும் காரியத்த குறித்து சொல்லக்கூடிய எபிலிட்டி. ம். அது வந்து கடவுளுக்குரியதான ஒரு எபிலிட்டி. ஓ! ஓகே பிரதர். புரியுது. எப்படி நீங்க நான் திரும்ப சொல்ற மாரி, பல்ஸ் இருந்ததுனா உயிரோட இருக்காருன்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. அது ஒரு டெஸ்ட். அதே மாரி ஃபியூச்சர பத்தி சொல்லக்கூடியதான எபிலிட்டி யார்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, காட் கிட்ட மட்டும் தான் இருக்குங்கிறாரு. கர்த்தர் மட்டுமே அறிவார். ஆமா. ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஃபியூச்சர குறித்து சொல்லியிருக்கா? கரெக்ட்டா சொல்லியிருக்கா? அப்படிங்கிறதான ஒரு பாராமீட்டர் காடோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஒரு டெஸ்ட். அவர் இருக்கிறார். அவர் உண்மையானவர் என்பதற்கு இது வந்து ஒரு டெஸ்ட். இது ஒரு டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்ட வந்து 2 ஆஸ்பெக்ட்ல பார்ப்போம். ஒண்ணு வந்து பைபிள்ல எழுதியிருக்கிறபடி நடந்து முடிஞ்சு பைபிள்லயே ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஓகே. இன்னொரு 2வது ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பைபிள்ல சொன்னது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில நடந்துகிட்டு இருக்கிறதான கர்த்தருடைய வார்த்தைகள். ஆமா. இந்த 2 ஆஸ்பெக்ட்டையுமே வச்சு பார்ப்போம். நான் இதுக்கு உதாரணமா பைபிள் சொல்ற எசன்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து. பைபிளோட பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும், எல்லா சாப்டருமே வந்து கிறிஸ்துவ குறிக்காம, கிறிஸ்துவ ரெஃபர் பண்ணாம இருக்கவே இருக்காது. ஆமா. வசனத்திலே இருக்கு. பழைய ஏற்பாடு கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்குன்னு சொல்லி. நிழலா இருக்கு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்ப கிறிஸ்துவ நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்குவோம். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைய பத்தி பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லியிருக்கு? அது எப்படி ஃபுல்ஃபில் ஆச்சுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே. இதுல சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நடக்க போற சம்பவங்கள 300க்கும் மேற்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் பைபிள்ல இருக்கு. பழைய ஏற்பாட்டுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, அது யார் எழுதுனது? ஒரு ஆள் கிடையாது. பல நபர்கள். பல நபர்கள் வெவ்வேறு காலத்துல எழுதியிருக்காங்க. ஆமா. அதுல சில இத மட்டும் நம்ம பார்ப்போம். நம்ம மத்தேயு 2:1ல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல பிறந்தார் அப்படின்னு. இவர் எங்க பிறப்பார் அப்படின்னு மீகா 5:2ல எழுதியிருக்கு. நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கங்க. இந்த வசனத்தின்படி அதனுடைய ஃபுல்ஃபில்மென்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னா, மத்தேயு 2:1 நம்ம படிக்கிறோம். சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராஃபசி. 2வது ஆண்டவர் வந்து எகிப்துல போய் கொஞ்ச நாள் இருப்பாரு. இது எங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஓசியா 11:1ல எழுதப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டுல. இது புதிய ஏற்பாட்டுல எங்க ஃபுல்ஃபில்மென்ட்ட படிப்போம் அப்படின்னா, மத்தேயு 2வது அதிகாரத்துல இதோட ஃபுல்ஃபில்மென்ட் இருக்கும். எப்படி இவங்க வந்து இந்த ஏரோது காலத்துல இதான ஏரோது ராஜாலாம் அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஃபேமிலியா மறுபடியும் இஸ்ரேலுக்கே திரும்பி வருவாங்க. இது ஃபுல்ஃபில்மென்ட் ஆச்சு. இன்னொரு ரொம்ப கீ ஈவென்ட்டா நான் பார்க்குறது, நெறைய கிறிஸ்தவ எனக்குமே ரொம்ப காலம் தெரியாத விஷயம். சங்கீதக்காரனாகிய தாவீது வந்து பெரிய தீர்க்கதரிசிங்கிறத நெறைய பேர் உணர்ந்திருக்க மாட்டாங்க. ஆமா.
அவர் வந்து பாட்டு பாடுறவரு. அவர் வெறும் ஒரு பாட்டு பாடுற, இல்லன்னா ஒரு ராஜாவாவே தான் தெரியப்படுறார். அவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசின்னு வேதத்த தியானிக்கிறவங்களுக்கு தான் நல்லா தெரியும். கரெக்ட், நீங்க அழகா சொன்னீங்க. அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆமா. அ மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள் அவர் ஒருத்தர். சங்கீதம் 22வது அதிகாரத்த படிச்சு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவோட சிலுவை பாடுகள்ல அச்சு பேசாகாம அழகா அப்படியே எழுதி வச்சிருப்பாரு. நீங்க சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. அத நான் தியானிக்கும்போது, நான் நெனச்சிருக்கேன். இந்த மனுஷன் அந்த இடத்துல நின்னு அந்த சிலுவை பாட பார்த்த மாரி எழுதியிருப்பார். அவ்வளவு துல்லியமா இருக்கும். அவ்வளோ துல்லியமா இருக்கும். அப்படியே இருக்கும். கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஆமா. அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்ப்போமே. நீங்க பாருங்க, சங்கீதம் 22 1வது வசனத்த பாருங்களேன். என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? மத்தேயு 27ல நம்ம படிப்போம். ஆண்டவர் சத்தமிட்டு கூப்பிடுறாரு. ஏலி ஏலி லாமா சமக்தாமி. அவருடைய கடைசி வார்த்தைகளா அவர் சொல்லுவாரு. ஆமா. இந்த ஏலி ஏலி லாமா சமக்தாமிங்கிற வேர்டு தான் ஹீப்ரூல சங்கீதம் 22:1ல இருக்கும். அப்படியே 2ம் ஒண்ணு தான். 2 ஒண்ணு தான். இப்ப இதுல ஒரு வேளை கேட்பாங்க சில பேரு. அவர் பைபிள படிச்சிருப்பாரு. அதாவது இயேசு கிறிஸ்து படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ம். அதனால பார்த்தத கூட சொல்லியிருக்கலாம்ல. ம். அப்படின்னு எவனாச்சும் ஒருத்தன் கேட்பான். கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பான். அது இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற அதாவது கேள்வி கேட்கணும்னே ஒரு சிலர் இந்த எப்படி பரிசேயர்களும், சதுசேயர்களும் சுத்துனாங்களோ, ஆமா. இப்படி கேள்வி கேட்கணும்னே இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. நெறைய பேர் இருக்காங்க. கேள்வி கேட்கிறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா நக்கல் பண்றதுக்காண்டியே சில பேர் கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க. அதே அவர்கள வச்சே சொல்லலாம். ஆமா. அவர்கள் பரீட்சை பார்க்கும்படியா இந்த மாரி செஞ்சாங்கன்னு இருக்கும். கரெக்ட், நீங்க சொல்றது. சரி, இப்ப அடுத்ததுக்கு வருவோம். இத இப்படி வச்சுக்குவோம். இதுலயே 2வது அதுக்கு அடுத்தது பாருங்க. சங்கீதம் 22:7 பாருங்க. என்னை பார்க்கிறவர் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி, உதட்டை பிதுக்கி, தலைகளை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். இது வந்து அவர் சிலுவையில இருக்கும்போது, பக்கத்துல இருக்கவங்கலாம் என்ன சொல்லுவாங்கங்கிறத பத்தியான தெரியும். இருக்கிறதான ஜனங்கள் பார்க்கிற அந்த சிலுவை பாடுகள பார்க்கிற ஜனங்கள் சொல்லுகிறதா? சொல்லுகிறதான வார்த்தை. இது அப்படியே ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். இத எங்க நம்ம படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 27:43ல. எப்படி அவர் சிலுவையில இருக்கும்போது, பார்க்கிறவங்க எல்லாரும் அவர வந்து இகழ்ந்தாங்கங்கிறத அவர் எழுதியிருப்பாரு. ரொம்ப பரியாசம் பண்ணாங்க. ரொம்ப பரியாசம் பண்ணாங்க அப்படின்னு. இதுவரைக்கும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் வந்து சான்ஸ்ல எழுதியிருப்பாங்கங்க. வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்றதுக்கு யோசிக்க தோணும் சில பேருக்கு. அடுத்த வசனம் பாருங்க. 22:16. என் கைகளையும், என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இப்ப நீங்க சொன்ன மாரியே, நீங்க சொன்னதுலேருந்தே நான் சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளெல்லாம் படிச்சதுனால இந்த ஏலி அந்த வார்த்தைய வந்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ன்னு சொன்னாங்க. என் கைகளையும், என் கால்களையும் உருவ குத்து. இப்ப அவரு படிச்சிருக்கிறாரு. ஆ. பக்கத்துல இருக்கிறவன் படிச்சதுனால தான் குத்துனானோ? இவரு சொல்லி தான் குத்துனானா? நியாயமான வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. இதுல என்ன பெரிய பியூட்டினா, இந்த வசனம் எழுதுனது சங்கீதக்காரன் வாழ்ந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா, தாவீது வாழ்ந்தது 1000 BC. ஆமா. கிறிஸ்துவுக்கு முன்ன 1000வது வருஷத்துல அரவுண்ட் அந்த டைம்ல இருந்தவர். அந்த டைம்ல சிலுவை மரணம்ங்கிறது கண்டுபிடிக்கவே இல்ல. ஆமா. சங்கீதக்காரனுக்கு ஒரு வேளை புரிஞ்சிருக்காது. ஏன் கைகள்லயும், கால்கள்லயும் அடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப கொலை பண்ணணும்னா சிரச்சேதம் பண்ணுவாங்க. மீதி நெறைய வழிகள் இருந்தது. சிலுவையில அடிச்சு கொல்றது 400 BCகள்ல தான் வந்தது. ரோமர்களால 400 BC கிறிஸ்துவுக்கு முன் 400வது வருஷத்து அரவுண்ட் அந்த டைம்ல தான் வந்தது. ஆமா. இது எழுதுனது 1000 BC. பயங்கர அமேசிங்கா இருக்கும் அத படிக்கிறதுக்கே. ஆமா. சரி, இதுக்கு அடுத்ததுக்கு இன்னொன்னு வருவோம். 22:18 பாருங்களேன். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு, என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். இது இன்னும் பிரமிக்கத்தக்க ப்ராஃபசி. இதோட ஃபுல்ஃபில்மென்ட் எங்க நம்ம பார்ப்போம் அப்படின்னா, மத்தேயு 27:35ல பார்ப்போம். எப்படி அந்த ரோம அந்த சிப்பாய்கள்லாம் வந்து இயேசுவுடைய அந்த வஸ்திரங்களை பங்கு போட்டாங்கன்னு நம்மளால அவங்களே சீட்டு போட்டு ஒருத்தரே எடுத்துக்குவோம் அப்படின்னு சீட்டு போட்டு பங்கிட்டார்கள்ங்கிறது 100க்கு 100 அப்படியே நடந்துச்சு. இப்போ ஒரு சில விஷயங்கள மட்டும் நம்ம பார்த்தோம். ஒரு 4, 5 விஷயங்கள மட்டும் தான் பார்த்தோம். இது மாரி 300க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நடக்கிறத அநேகர் பழைய ஏற்பாட்டுல எழுதி வச்சாங்க. அநேக தீர்க்கதரிசிகள் எழுதி வச்சாங்க. ஆமா. நெறைய தீர்க்கதரிசிகள். ஆமா. அதுல ஒரு சில விஷயங்கள நீங்க இப்ப தான் ஸ்க்ரீன்ல நான் காமிக்கிறேன்.
இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆட்கள் வழக்கமா இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம்க்கு வருவோம். ம். இவங்க ரொம்ப பேசி பழகுன ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, சான்ஸ். சான்ஸ். நம்ம பேசின மாரி. எதெல்லாம் தெரியலையோ இவங்க சான்ஸ்ன்றுவாங்க. கரெக்ட். எல்லாம் சான்ஸுங்க. ப்ராபபிலிட்டி இருக்குல்ல. அதெல்லாம் இவங்கெல்லாம் சொன்னதுபடி அதுவா சான்ஸ்ல நடந்திருக்கலாம்ல. அப்படின்னு எவனாச்சும் ஒருத்தன் கேட்பான். கண்டிப்பா கேட்பேன். ஏன்னா இவங்க சொல்லி பழகிட்டாங்க. எல்லாம் எது எது தெரியலையோ, புரியலையோ அத்தனைக்கும் இவங்க சான்ஸ்ன்னு சொல்றது இவங்களோட வழக்கம். ம். ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன் இருந்தாரு. அரவுண்ட் 1950ஸ்ல. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பீட்டர் ஸ்டோனர் அப்படின்ட்டு. ஓகே. இவர் அமெரிக்கால இருந்த ஒரு காலேஜ்ல, ஒரு யுனிவர்சிட்டில டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்க்கு சேர்மனா இருந்தார். எப்படி நம்ம ஊர்ல ஹெச்ஓடின்னு நம்ம சொல்லி பழகியிருப்போம். ஆமா. அவங்க ஊர்ல சேர்மன் சொல்லுவாங்க. அவரு ஒரு லாஜிக் சொல்றாரு. இந்த இவங்க ப்ராபபிலிட்டி, வாய்ப்பு, சான்ஸ்ன்னு சொல்ல ஒரு கதைய சொல்றாங்கல்ல. ஆமா. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு ஒரு அனாலஜி சொல்றாரு. ஓகே. அந்த அனாலஜி என்னன்னா, ஒரு 1500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கு ஒரு சிட்டி. 1500 ஸ்கொயர் கிலோமீட்டர்னா நம்ம ஊர பொறுத்தளவுக்கு மொத்த டெல்லி. ம். சரி. ஓல்ட் டெல்லி, நியூ டெல்லிய சேர்த்து அது என்ன சைஸோ அதுதான் 1500 சதுர கிலோமீட்டர். ஓகே. சரிங்களா? அது முழுசா நீங்க என்ன பண்றீங்க, நம்ம காயின்ஸ் இருக்குல்ல, சில்லற காசு. ஆமா. 2 அடி உயரத்துக்கு அந்த சிட்டி ஃபுல்லா காயின்ஸ் எல்லாம் நிரப்பிடுறீங்க. அந்த 1500 ஸ்கொயர் கிலோமீட்டரையும் வந்துட்டு நிரப்பிடுறோம். 1500 ஸ்கொயர் கிலோமீட்டரையும் 2 அடி உயரத்துக்கு காயின்ஸ போட்டு நிரப்பிட்டீங்க. சரி. அந்த காயின்ல ஒரே ஒரு காயின மட்டும் கலர் பண்ணி, எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் ஒளிச்சு வச்சுட்டாரு. அவ்வளோ பெரிய இடத்துல. அவ்வளோ பெரிய இடத்துல. சரி. ஒருவேளை யாராவது கண்ண மூடிட்டு போய், குனிஞ்சு, அவரு தோன்ற இடத்துல அந்த காயின் கிடைச்சுச்சுன்னா, ம். அதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குல்ல. ஆமா. நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல படிச்சிருப்போம் ப்ராபபிலிட்டி, ப்ராபபிலிட்டி பார்த்து. சான்ஸு. ம். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில வெறும் 300 தீர்க்கதரிசனம் இருக்கா? ஆமா. அதுல வெறும் 8 தீர்க்கதரிசனம் நடந்திருந்ததா, சான்ஸ்ல நடந்திருக்க பட்சத்தில், ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு சொன்னேன்ல சான்ஸ். ஆமா. அது நடக்கிறது ஈஸி அப்டின்னாரு. ஒருவேளை எல்லாருக்கும் இது புரியுமான்னு தெரியல. பட் ஓரளவுக்கு ப்ராபபிலிட்டிலாம் படிச்சவங்களுக்கு நான் சொல்ற அனாலஜி புரியும். கரெக்ட். அதுக்கு எப்படி சான்ஸ் இருக்கோ, வெறும் 8 விஷயங்கள் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட சம்பவங்கள் இவருடைய வாழ்க்கையில நடந்திருந்தா, நீங்க காயின போய் கண்டுபிடிக்கிற ப்ராபபிலிட்டி ஈஸின்றாரு. தீர்க்கதரிசனம் நிறைவேறினது, அது எப்படி நிறைவேறிருக்கோ, அது அந்த 8 நிறைவேறினதே வந்துட்டு, இதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும்னு சொல்ல வர்றீங்க. ஆமா. இந்த சான்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குங்கிறாரு. என்ன சொல்ல வரோம் அப்டின்னா, இது அதுவா நடக்கிறதுக்கு சான்ஸ்ங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டு, புதிய ஏற்பாட்டுல நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? ஏசாயால பார்த்தோம் இல்லையா? ஆமா. ஃபியூச்சர குறித்து சொல்லக்கூடியதான அந்த கெப்பாசிட்டி, காட் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ஒரு டெஸ்டிங் பாராமீட்டர். ஓகே. அப்சல்யூட்டா ஃபிட் ஆயிருச்சா? ம். ப்ரூவ் ஆயிருச்சா? டெஸ்ட் பண்ணிட்டீங்க. பேட்டன் பைனி அப்டின்ட்டு ஒரு ஸ்காலர் இருந்தாரு. 1900கள்ல. அவர் எழுதுனது தான் பார்த்தீங்கன்னா, என்சைக்ளோபீடியா ஆஃப் பிப்ளிக்கல் ப்ராஃபசி அப்படின்னு ஒரு என்சைக்ளோபீடியாவே பப்ளிஷ் பண்ணாரு. பைபிளுக்காகவே. பைபிள்ல இருக்க ப்ராஃபஸிஸ மட்டும் எடுத்து, அவரு என்சைக்ளோபீடியாவே ஒரு விக்கிபீடியா மாரி பப்ளிஷ் பண்ணாரு. ஓகே. ரொம்ப ஃபேமஸ் அந்த புக்கு. ம். அவர் சொல்றாரு, பைபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் குறைந்தபட்சம் 1239 ப்ராஃபஸிஸ் பழைய ஏற்பாட்டுல இருக்கு. தீர்க்கதரிசனங்கள். தீர்க்கதரிசனங்கள் மட்டும். பழைய ஏற்பாட்டுல மட்டுமே அவ்வளோ இருக்கு. அவ்வளோ இருக்கு. ம். புதிய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா, 578 இருக்கு. ம். அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ வந்து ஃபுல்ஃபில் ஆன ப்ராஃபஸிய பார்த்தோம். ஆமா. பைபிள்ல சொல்லப்பட்டது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைவேற ஒரே ஒரு ப்ராஃபஸி மட்டும் நான் சொல்றேன். அதாவது இன்னைக்கு நடைமுறையில, நம்ம கண்களுக்கு முன்பாக நடந்துகிட்டு இருக்கிற காரியங்கள். ஆமா. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். ரெவலேஷன்ல பாருங்க 2 சாட்சிகள் வராங்க அப்படின்னு ரெவலேஷன் 11வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அப்புறம் அவங்களோட டைம் முடிஞ்ச உடனே அவங்க மரிப்பாங்க. ஆ. அத பத்தி வசனத்துல போட்டிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல படிச்சுட்டு அதுக்கடுத்து இங்கிலீஷ்ல படிக்கிறேன். ஜனங்களிலும், கோத்திரங்களிலும், பாஷைக்காரரிலும், ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். இது தமிழ்ல அப்படி இருக்கு. இங்கிலீஷ்ல இன்னும் கிளியரா இருக்கும் பாருங்க. For 3.5 days, some from every people, tribe, language and nation will gaze on their bodies and refuse them burial. இதுல இந்த வசனம் தெளிவா சொல்லுது. இவங்க மரிச்ச உடனே கொஞ்சம் பேராவது ஒவ்வொரு நாட்டுல இருந்து எவ்ரி நேஷன் 200க்கும் அதிகப்படியான நாடுகள் இந்த உலகத்துல இருக்குன்னா, எல்லா நாட்டுல இருந்து கொஞ்சம் பேராவது இவங்கள பார்ப்பாங்க. இவங்க மரிச்சு கிடக்கிறத.
அவர்களுடைய இறந்து போன இந்த சரீரத்தை பார்ப்பாங்கன்னு சொல்லி. இறந்து போன சரீரங்கள பார்ப்பாங்கன்னு சொல்லி ஆமா, வசனம் அப்படி இருக்கு. வசனம் இருக்கு. நீங்க சொல்லுங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி இத போய் ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னா, நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஜனங்கள். கண்டிப்பா. அது எப்படிங்க? இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா? உலகத்துல இருக்க எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? ஆமா. இன்னைக்கு லைவ்ல பார்க்குறோமே. ஆமா. இன்னைக்கு இருக்கிற மீடியாவா இருக்கட்டும், நம்மகிட்ட இருக்கிறதான டெக்னாலஜியா இருக்கட்டும், எல்லாமே அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால ஈஸியா பார்த்துரலாம். ஈஸியா பார்க்குறாங்க. இன்னும் சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மாரி வைஃபை வந்து காட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு சேட்டலைட்லாம் ஸ்ட்ரெயிட்டா கிடைக்கும். ஆமா. அப்ப இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி, எல்லா நாடும், எல்லா நாட்டுல இருக்கிற குறைஞ்சபட்ச ஜனங்களாவது ஆக்செஸிபிளா இருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி 100க்கு 100 இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும், காரணங்களும் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா பிரதர். அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, அதாவது என்னுடைய அப்பா காலகட்டத்திலலாம் வந்துட்டு, ஒருத்தவங்க டெத் ஆயிட்டாங்கன்னு ஒரு தந்தின்னு ஒண்ணு அடிப்பாங்க. அது நானே பார்த்தது கிடையாது. அது குறைஞ்சபட்சம் அவங்க கையில வந்து சேர்றதுக்கே டைம் எடுக்கும். ஆமா. ஆனா இப்ப இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் செகண்ட்ஸ், அதாவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா, அடுத்த செகண்ட் நமக்கு வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துருது. ஆமா. இப்போ நெறைய விஷயங்கள் நம்ம நல்ல காரியங்கள்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு லைவ்லயே பார்க்குறோம். ஒரு திருமண காரியமோ, இல்ல ஏதோ ஒரு ஃபங்ஷனோ. அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி இருக்க தான் செய்யுது. டெக்னாலஜி இருக்கு. 100% நடந்துருச்சா? கண்டிப்பா. இத ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் பேசியிருந்தா, இது மூட நம்பிக்கைன்னு இருப்பாங்க. நம்பியிருக்கவே மாட்டான். நம்மள முட்டாள்ன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம சொல்றவன முட்டாள்ன்னு இருப்பான். ஆமா. இன்னைக்கு கண்டிப்பா. டெஸ்ட் பண்ணிட்டோமா? இதுதான் ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட் டூ டெஸ்ட் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். இத யாரு பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னா, காடே சொல்லிக் குடுத்துருக்காரு இது நம்மளுக்கு. கர்த்தரே அவரே என்னைய வந்து சோதிச்சு பாருங்கன்னு அவரே காட்டியிருக்கிறாரு. அவரே காமிச்சிருக்காரு வேதாகமத்துல. வேதாகமத்துல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சா? இத சொல்லும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்டையும் ஆட் பண்ண நான் விரும்புறேன். என்னன்னா, இப்ப சில பேர் கேட்பாங்க, அப்ப எல்லாமே செட்டப்பா? எல்லாமே சொன்னது தான் நடக்குதுன்னா, அப்ப ஒருத்தன் ஒரு கொள்ளைக்காரன் என்ன சொல்லுவான்? என்ன கொள்ளைக்காரனா ஆண்டவர் படைச்சிருக்காருங்க. ம். நான் கொள்ளையடிக்கிறேன். என்னை எப்படி நீங்க குறை சொல்ல முடியும்? கர்த்தர் தான் என்ன இப்படி படைச்சிருக்கு. அதனால நீங்க என்ன குறை சொல்ல முடியாது. குறை சொல்ல முடியாது அப்படிம்பான். ப்ராஃபஸிஸ கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, கிறிஸ்து பிறந்தது, கிறிஸ்து மரிச்சது, இது எல்லாமே தீர்க்கதரிசிகளால சொல்லப்பட்டது, நிறைவேறுனுச்சு. கண்டி. இது சொன்னதுனால நிறைவேறுனுச்சு. ம். ஆனா ஒரு சில தீர்க்கதரிசனங்கள் நடக்க போறத சொன்னாரு. ம். சொன்னதுனால நடக்கல. நடக்க போறத அவர் சொன்னாரு ஆல்ரெடி. ஏன் காடால ஃபியூச்சர சொல்ல முடியுது அப்படின்னா, சிம்பிள். காட் இஸ் நாட் கன்டெய்ன்ட் வித்தின் தி ஸ்கோப் ஆஃப் டைம். காலம்ங்கிற ஒரு டைமென்ஷனுக்குள்ள கடவுள நீங்க அடக்க முடியாது. கண்டிப்பா. எல்லாமே அவருக்கு வெட்ட வெளிச்சம். கரெக்ட். அந்த கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் ஃபியூச்சர அவர் சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அடுத்த டெஸ்ட் பார்ப்போமே. நெறைய பேரு ரொம்ப புத்திசாலிகள்னு நெனச்சுட்டு கேட்பாங்க. கிறிஸ்து கன்னியின் வயிற்றில பிறந்தாரு. எங்க ப்ரூஃப் பண்ணுங்க. இதுதான் ஒரு முக்கியமான கேள்வியா வரும். கிறிஸ்தவத்த சோதிக்கிறதுக்கே மிக முக்கியமா கேட்கப்படுகிற கேள்வியில இது ஒண்ணு. ஆமா. ஆக்சுவலி இது ஒரு மொக்க கொஸ்டின். முக்கியம்னு அவங்க நெனச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி இது ஒரு மொக்க கொஸ்டின். பைபிள்ல எனக்கு தெரிஞ்சு, டூ தி பெஸ்ட் ஆஃப் மை அண்டர்ஸ்டாண்டிங், சான்று இல்லாம ஒண்ணு இருக்கவே இருக்காது. அத டெஸ்ட் பண்ற விதத்துல புரிஞ்சுக்கிட்டோம்னா, ம். டெஃபினட்டா டெஸ்ட் பண்ணலாம். ம். பிலாசபில ஆன்டாலஜிக்கல் ரீசனிங்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இவங்க கொஸ்டின வந்து நம்ம வந்து போய் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்க முடியாது. 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 பிலாசபில என்னன்னா மெய்யியல்னு ஒண்ணு இருக்கு. அதான் ஆன்டாலஜின்னு சொல்லுவாங்க. ஓகே. எப்படி நம்ம அனாலஜிக்கல் ரீசனிங் ஒரு ஒப்புமைய வச்சு நம்ம நம்ம கடைசி ஒரு சில நெறைய எபிசோட்ஸ்ல இந்த ரீசனிங் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு எக்ஸாம்பிள வச்சு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அது மாரி இது. இதுதான் வந்து அனாலஜிக்கல் ரீசனிங்னு சொல்லுவோம். ஆன்டாலஜிக்கல் ரீசனிங் ஆர் மெய்யியல் அப்படிங்கிற ரீசனிங் என்ன அப்படின்னா, நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். ஆன்டாலஜி இஸ் a study of being, existence and the basic categories of reality and how they relate to each other. ஒண்ணுக்குமான ஒத்துமைய வச்சு ஒரு விஷயத்த நீங்க டெஸ்ட் பண்ணலாம். ம். அது என்னங்கிறது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். கிறிஸ்து பிறப்ப பத்தி போட்டிருக்கு. 1:20 மத்தேயு 1:20 நம்ம பார்க்குறோம். ஆமா. அவர் எப்படி பிறந்தாரு? அந்த ப்ராசஸ பத்தி சொல்லியிருக்கு. ம். எப்படி கிறிஸ்து பிறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 1:20 அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இதுல கிளியரா சொல்லியிருக்கு. கிறிஸ்துவனுடைய பிறப்பு எப்படி வந்ததுன்னா, பரிசுத்த ஆவியினால அந்த கன்னியாக இருந்த மரியாள் கர்ப்பம் தரிச்சாங்க. அவர் ஃபார்ம் ஆகுறதுக்கு காரணமா இருந்தது. அவரோட பிறப்புக்கு காரணமா இருந்தது.
பரிசுத்த ஆவி. இது ப்ராசஸ். ம். அந்த பெர்த்தோட ப்ராசஸ் இந்த வசனத்துல சொல்லியிருக்கு. ஆமா. ரைட்டுங்களா? இப்ப இங்க தான் நம்ம ஆன்டாலஜிக்கல் ரீசனிங் எப்படி அப்ளை பண்றதுன்னு நான் சொல்றேன். ம். மனுஷன் எப்படி பிறந்தான்னு பாருங்க. மனுஷனுடைய ஃபர்ஸ்ட் உருவத்த ஆண்டவர் செய்றாரு. இத நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மணினாலே உருவாக்கி, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மானான். இதுல மனுஷன் ஃபர்ஸ்ட் எப்படி உருவாக்கப்பட்டான், எப்படி மனுஷன் ஃபர்ஸ்ட் பிறந்தாங்கிற ப்ராசஸ போட்டிருக்கு. ஜீவ சுவாசம் தமிழ்ல வாசிக்கிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு மல்டிபிள் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஜீவ சுவாசங்கிறது ஆண்டவருடைய ஆவிய குறிக்கிறதான ஒரு வார்த்தை. ஆமா. ஏன்னா புதிய ஏற்பாட்டுல நீங்க பார்ப்பீங்க, அந்த 70 பேர ஆண்டவர் அனுப்பும்போது, அவங்க நாசியில ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த ப்ராசஸும் இந்த ப்ராசஸும் 100% சேமா இருக்கா? ஆமா. இதுல என்ன பெரிய பியூட்டினா, அத எழுதுனது வேற ஆளு, இத எழுதுனது வேற ஆளு. ஆமா. அந்த பிளாகரிசம்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் இத அவர் காப்பி அடிச்சு எழுதிட்டாரு? நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா. நீங்க சொன்ன அந்த ப்ராபபிலிட்டி மாரி. ஆமா. போதாத குறைக்கு ஏசாயால நம்ம தீர்க்கதரிசனம் வாசிக்கிறோம். அவர் கன்னியின் வயிற்றில பிறப்பாரு. இது அடுத்ததாக அறிவிக்கப்பட்டது. முன்னதாக அறிவிக்கப்பட்டது. ரைட்டுங்களா? ஆமா. ஒரு அடுத்த டைமென்ஷன பாருங்க. யூசுவலா நம்ம வந்து ரட்சிக்கப்படுற அனுபவத்த வந்து பார்ன் அகெயின், மறுபிறவி, ஆமா. அப்படிங்கிற ஒரு வேர்ட வச்சு நம்ம சொல்லியிருக்காங்க. ஆமா. அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு, ஏன் ஆண்டவர் அத சொன்னாருங்கிறதுக்கும் நீங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 12:3 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே அன்றி கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஒருவராலும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதுல ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னா, அதே ஹோலி ஸ்பிரிட் வரும்போது தான் உங்களுக்கு கிறிஸ்துங்கிற ரியாலிட்டி தெரியுது. அந்த பிறக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு இல்லையா? ஆமா. அந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் இத பார்ன் அகெயின் சொன்னாங்க. இது 3யும் நீங்க ஒரு லைன்ல எழுதி பாருங்க. 200% சேமா இருக்கும். ஒரே மாரியான காரியங்கள் தான். ஒரே மாரி காரியங்கள் தான். எழுதின ஆளு வேற, எழுதின டைமிங் வேற, எல்லாமே வேற. நடந்த காலகட்டமும் வேற. நடந்த காலகட்டமும் வேற. ஆமா. இதுதான் ஆன்டாலஜிக்கல் ரீசனிங். திஸ் இஸ் எ டெஸ்ட் ஃபார் ட்ரூத். ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி ட்ரூத் அலோன் கேன் பி டெஸ்டட். இதோட ரிலேட்டிவா நீங்க பார்க்கும்போது இதெல்லாம் 100% சேமா இருக்கும். இவ்ளோ டெஸ்ட் பண்றோம்ல. ஆமா. பைபிள தவிர வேற எதையுமே நீங்க டெஸ்ட் பண்ண முடியாது. டெஸ்ட்டுக்கே எலிஜிபிலிட்டி முக்கால்வாசி பிலீஃப் ஆகாது. கண்டிப்பா. பைபிள டெஸ்ட்டும் பண்ணலாம், ரேஷனலா ப்ரூவும் பண்ணலாம். ஏத்துக்கிறோமாங்கிறது அவங்கவங்களோட உரிமை. ஆமா. ஒரு அருமையான ஒரு விளக்கத்தினால, இன்னைக்கு நடைமுறையில இருக்கிற ஒரு காரியத்த அழகா தெரியப்படுத்துனீங்க. இதனுடைய தொடர்ச்சியாய் அடுத்த எபிசோடு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? ஆமா. கண்டிப்பா இத வந்து தொடர்ச்சியா நம்ம பார்ப்போம். நீங்களும் வந்துட்டு இந்த இந்த காரியங்களை நீங்க நல்லா கற்று தெரிந்து கொள்ளுங்க. எப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள, எப்படிப்பட்ட ஒரு உலகத்துல, எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கமா இருக்கிறது. தொடர்ச்சியா இதனுடைய அடுத்த எபிசோட்ஸ்ல தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து இன்னும் விளக்கமாய் நாம் தெரிந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறோம்.